அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆள பிறந்த உங்களுக்கு அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கன்னிராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் அமையிருக்கும்? சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 12இல் இருக்கிறாரு, குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. இவை இரண்டும் சாதகமில்லா கிரக அமைப்புகள். ஆனால் ராசிக்குரிய புதன் 11இல் இருக்கிறாருங்க. ராசியில் பலம் கொடுக்கிறது. எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாய் முடியுங்க. அதனால் துணிந்து நீங்கள் செயலை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை தொழிலில் உள்ள நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. காலம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறாரு. 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயருங்க. கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயருங்க. அதே போல் கலைஞர்களுக்கு, அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக வெளிநாட்டு வேலை முயற்சி பலன் தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தான கேது செவ்வாய் சகோதர உறவுகள்ல கவனம் தேவை என்பதை தெளிவுபடுத்துது. செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாங்க. அதில் உடல்நிலை நெருக்கடியாக இருக்கலாம். எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் நிகழும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கடுமை குறையுங்க. வருமானம் சிறிது உயர்வதாலும் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடைய உதவியாலும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவது தவிர்க்க இயலாது. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்ப்பது அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குறிப்பாக கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இத்தருணங்கள்ல ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல அவசரம் வேண்டாம்.
தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிங்க. தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் உணர்த்துது. இத்தகைய தருணங்கள்ல நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட கடமைகள்ல உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு எடுத்துக்காட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. மனதில் நிறைவை அளிக்க இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதிங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு சலுகைகள் கூட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபகரமான ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உறுதியாகும். தொழிலதிபர்கள் உற்பத்தியை அளவோடு அதிகரிக்கலாம். வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. அன்றாட விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அன்றாட விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குது. கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல துணிந்து இறங்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. அதன் மூலம் பிரசித்தி பெற்ற தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கு. இதனால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறாங்க. இத்தருணங்கள்ல வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் இப்போது தாமதமாக உதவ முன் வருவாங்க. இருந்தாலும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஆன்றோருடைய வாக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் கன்னிராசிக்கு நாயகனாக படிப்பில் முன்னேற்றத்தை நீடிக்க செய்ய இருக்கார். மனதில் தெளிவு பிறக்க இருக்கு. தேர்வுகள்ல எந்தவித குழப்பமும் இன்றி விடையளிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து செயல்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய கடக ராசியில் தற்போது புதன் சஞ்சரிப்பதால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்கால முயற்சிகள், வேலை, திருமணம் ஆகிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உடல் நலன்ல கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வெயிலில் அலைய வேண்டாம். தொற்று நோய்கள் உடலை பாதிக்கக்கூடும். கவனம் அவசியங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சதுர்த்தி விரதம் இருங்க. விநாயகரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.